welcome to question of the day series. இன்னைக்கு நம்ம current electricity unitல இருந்து கெட்டிலோட question தான் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போறோம், which is your fuse rating பத்தி. ஓகே, ஸோ நார்மலா fuse rating அப்படின்னாவே எவ்வளவு கரண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதான் கொஸ்டின். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. An electric kettle consumes 1 kilowatt of electrical power. ஓகே, எவ்வளோ பவர் எடுக்குதான்? 1 kilowatt. அப்போ கிலோ அப்படின்னா 10 to the power 3 watts அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை 1000 watts அப்படின்னு எழுதலாம். ஓகே, when operated at 220 volt. எவ்வளோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுதான்? 220 voltல ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு determine the rating of fuse wire to be used for it. அப்போ ஃபியூஸ் வயரோட ரேட்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கரண்ட், எவ்வளவு கரண்ட் தாங்குற மாதிரி நம்ம ஃபியூஸ் வயர் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முக்கியமான வேலை. ஓகே பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை நோட் பண்ணுங்க. அண்ட் நைன் ஆன்சரும் உங்கள் ஆன்சரும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோமா? எஸ், ஸோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விச் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு என்னது பசங்களா, ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னது பசங்களா, நம்மளோட என்டையர் பவர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். அப்போ இதை டிஃப்ரெண்டான ஃபார்முலாஸில் நம்மளால் எழுத முடியும். ஸோ விஐ அப்படின்னு நம்ம எழுதலாம், ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எழுதலாம், இல்லை வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணலாம்? பவருக்கு யூஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பவர் ரேட்டிங் எழுதலாம். ஓகே, ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்காம நம்மளுக்கு பிளாங்கா என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு பவர் கொடுத்துட்டு கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த கரண்ட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம வயர் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, அந்த கரண்ட் இருக்கிற வரைக்கும் சேஃபரா இருக்கிறது, அந்த கரண்ட்டை விட மேலே போறப்ப அந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகி நம்ம சர்க்கியூட்டை வந்து பாதுகாக்கும். ஓகே தானடா, புரியுதா? அப்ப எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 1 kilowatt. சப்போஸ் கிலோவாட் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பவர் கிடையாது, அது எனர்ஜி. ஓகேவா, பவர் கிடையாது, அது எனர்ஜி. அப்ப 1000 watts நம்ம என்ன பண்றோம் பசங்களா, 1 மணி நேரத்துக்கு நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜியை நம்ம எப்போ எழுதலாம் பசங்களா? திஸ் எனர்ஜி கேன் பி ரிட்டன் ஆஸ், இதோட யூனிட் என்னவாக இருக்கலாம்? 3.6 × 10 to the power 6 ஜூல்ஸாக இருக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு பவர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ P is equal to V into I அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ ஐ வேணும் அப்படின்னா P divided by V. ஸோ பவர் வந்து 1000 watts அண்ட் வோல்டேஜ் வந்து 220 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 220 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் 0. ஸோ திஸ் வில் பி 11 times, திஸ் வில் பி 50 times. கரெக்ட், திஸ் வில் பி 50 times. அப்போ என்ன ஆகும் பசங்களா, இது 1s are ஸோ 4s are 44, 5s are 55. ஸோ 4 பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 6 இருக்கும் அண்ட் 0 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாம் தானே பசங்களா? இல்லை இதை வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? ஹவு வி பீப்புள் கேன் சால்வ் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டூ தட். சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. ஸோ வி பீப்புள் ஹாவ் டு சால்வ். அப்போ இது என்ன ஆகிட்டே இருக்கும் பசங்களா? திஸ் வில் பி 4.555ன்னு போய்கிட்டே இருக்கும். ரைட், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பேலன்ஸ் இந்த இடத்துல போயிட்டே இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 5 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 5 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் பசங்களா. எஸ், ஸோ 4.54 which means round off of 5 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம என்ன சால்வ் பண்ணமோ அது கரெக்ட் தான். உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டூ சப்ஸ்கிரைப் த சேனல், செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. டேக் கேர் எவ்ரி ஒன். அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இதுக்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன். ஹேவ் அ கிரேட் டே.